என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சால்னா பார்க்க போகிறோம். வேர்க்கடலை வெஜிடபிள் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன். வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையிலேருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். எள்ளும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். பேன் வச்சு அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் நான் 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். 3 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். காய் வேகிற வரைக்கும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. நம்மளோட வெஜ் சால்னா தயாராகிடுச்சு. பரோட்டா, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கூடமே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.